Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங் ஹால் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பிரகாஷ்க்கு இன்னைக்கு 2 hours ஆஃபீஸ் போற ஒர்க் இருக்கு. ஸோ அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அவர் கூடவே பார்த்தீங்கன்னா நானும் ஆரத்தும் போலான் இருக்கோம். ஏன்னா பிரகாஷோட ஆஃபீஸ்லேருந்து ஐக்கியா ஒரு 10 minutes டிரைவ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஐக்கியாவில் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அவர் கூடவே நாங்களும் கிளம்பி போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேங்க. இது ரொம்ப சிம்பிளாக குவிக்காக பண்ணிடலாம். ஒரு 5 minutesலேயே பண்ணிடலாம். இதை நீங்கள் பார்ட்டியில் ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு வந்து கிரேட் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அண்ட் நீங்கள் பார்ட்டியில் இதை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சாகி ஆகிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிரேட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணேன் இல்லைங்களா. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டதுக்கப்புறம் கியூக்கம்பரை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வாட்டர்லாம் தனியாக வந்துடும். ஸோ ட்ரையான கியூக்கம்பரை வந்து க்ரீம் சீஸில் ஆட் பண்ணி நம்ம வந்து வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் சாகி ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடுறேன். க்ரீம் சீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுறேங்க. என்கிட்ட ஒரு பெரிய டப் இருந்ததுனால ஒரு 5 நிறையவே ஆட் பண்ணிவிட்டு அதை விட அதிகமாகவே. ஸோ க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டில், அதாவது உங்ககிட்ட ஃப்ரெஷ் டில் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் டில் இல்லாததுனால நான் ட்ரை டில் தான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா 8 ounceலேயும் கிடைக்குது, 16 ounceலேயும் கிடைக்குது. நான் காஸ்கோ போயிட்டு வந்திருந்தப்போ கொஞ்சம் பெரிய டப்பாவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆஃபனாக க்ரீம் சீஸ் ஏதாவது போட்டு இந்த சாலட்லாம் போட்டு சாப்பிடுவேன். அண்ட் க்ரீம் சீஸ் இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட்ஸ், இந்த பேபி கேரட் இருக்குங்களா, அது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இல்லை கேரட்டை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூடவும் இந்த க்ரீம் சீஸ் டிப்பை வந்து குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. அண்ட் ஈவினிங் டைம்ஸில் வந்து குழந்தைங்க ஏதாவது நம்மளுக்கு நச்சரிக்கும் பொழுது நாச்சோஸ் கூட வந்து கொடுக்கலாம். இல்லை செலரி, கேரட்ஸ் இது மாதிரியும் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன் போனீங்கன்னா அதுக்கும் இந்த டிப்பிங் சாஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் கியூக்கம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து சாப்பிடும்பொழுது. ஸோ இதை பண்ணி அதை அப்படியே எக்ஸ்ட்ராவை வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சாச்சு. ஸோ பிரகாஷ்க்கு வந்து இந்த சைட்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காதுங்க. ஸோ அவருக்கு கட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து இந்த க்ரீம் சீஸ் சீஸோட மிக்சரை வச்சுட்டு இன்னொரு லேயர் ஆஃப் ப்ரெட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணி அவர் கொடுத்துட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த க்ரீம் சீஸ் வச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு வந்து இது நார்மலாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வேலை வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு பிரகாஷ் கொடுத்து அமிச்சாச்சு. கொடுத்துட்டேன் மேலே. நான் போயிட்டு இப்போ கிளம்பி வந்துட்டோம்னா நம்ம வந்து ஐக்கியா போகலாங்க. ஸோ பிரகாஷ் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நானும் ஆரத் மட்டும் நான் கிளம்பி போக போகிறோம். ஐக்கியாவே காலியாக இருந்ததுங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் உள்ளே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். வீக் டேன்றதுனால ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ இந்த என்ட்ரு ஆன உடனே இந்த பிராஸ் பவுல் ரொம்ப அழகாக இருந்தது, ஹெவியாகவும் இருந்தது. பட் $29 நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் லிட் பார்த்தீங்கன்னா 99 cent 4 பிளாஸ்டிக் லிட் இல்லை, அது பிளாஸ்டிக் பவுல். ஸோ இப்போல்லாம் நம்ம பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா $29.99 ஒரு 2 years பிஃபோர் இது வந்து $19 நான் பார்த்தேன். இப்போ $29 ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்குவோம், எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் இந்த கிச்சன் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஆரத்தும் அதுக்கப்புறம் இந்த ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா, இந்த கருப்பு சட்டை, அவர் மட்டும் தான் இருந்தார். ஸோ எல்லாமே வந்து ப்ரௌஸ் பண்ணி, அதாவது சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த காப்பர் யூட்டன்சில்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஹெவியாகவும் இருந்தது. அண்ட் என்னோட அந்த அந்த மாவு ஜலிப்பம் இல்லைங்களா, அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ இன்னமும் இருக்குது பாருங்கள். $4.99 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் $5 கிட்ட. ஸோ ஐக்கியா போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஐக்கியாவில் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணலாம். பட் நீங்கள் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. கிட்டத்தட்ட $19 $20 இருக்குது. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் அதை தான் பண்ணேன். பட் ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாததுனால போயிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தாச்சு. ஆரத்துக்கு ரொம்ப போர் அடிக்குது, எப்போ நானாக கிளம்புவாங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், அவனுக்கு இருக்காது இல்லைங்களா. பிரகாஷ்க்கு ஒரு 2 hours ஒர்க்குன்றதுனால நம்ம வந்து ஒரு 2 hours டைம் இருக்குது உள்ளே ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு.
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் அதே ஐட்டம்ஸ் தான் இருந்தது. எவ்ரி இயர் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இருக்கு. சில செராமிக் ஐட்டம்ஸ்லாம் சம்மருக்கு வந்திருந்தது. ஸோ எல்லாம் வாங்கிட்டு பிரகாஷையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த நாப்கின் ஹோல்டர் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் அங்க எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, $4.99 நெனச்சு எடுத்தேங்க. அந்த 1 வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிருந்தது. சரியா பார்க்கல. ஸோ $4.99 எடுத்தேன். அண்ட் பில் போட்டதும் பார்த்தீங்கன்னா, நான் போடல. 6 தான் போட்டுட்டு இருந்தது. நான் பக்கத்துல ஒரு பாட்டிம்மா வந்து ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ $14.99க்கு இது வொர்த்தே கிடையாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 2 அழகான கிளாஸ் மக் தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு டீ மக் மாதிரி, அதாவது நம்ம ஊர்ல இந்த டீ கடையில இருக்கும் இல்லைங்களா? அதுல மாரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுல ஹேண்டில் கிடையாது. இதுல ஹேண்டில் இருக்கிறதுனால வாங்கினேன். அண்ட் இது 2 வந்து $4.99ங்க. சூப்பரா அழகா இருக்கு. லாஸ்ட் இயர் வாங்குனது பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தோம். அண்ட் இது வந்து செட் ஆஃப் 2 $4.99. அது கொஞ்சம் விலை கம்மின்னு நெனைக்கிறேன். $10க்குள்ள நெனைக்கிறேன். பட் இது கொஞ்சம் விலை அதிகம் தான். ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து ஹேண்டில் இருக்கு. ஹேண்டில் இல்லாதனால டீ குடிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஜார் வாங்கியிருக்கேன். அண்ட் பெவரேஜஸ் இது மாரிலாம் நெறைய ஜூஸஸ்லாம் பண்றோம். ஸோ மீந்து போனா குட்டி குட்டியா நெறைய கிளாஸ்ல ஊத்தி வைக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால ஒரு பெரிய 47 அவுன்ஸ் ஜார் வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, $3.99 இது. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரப்பர் இருக்கிறதுனால ஏர் டைட்டாவும் இருக்கும். அண்ட் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இது வந்து டிஷ் வாஷர் சேஃப் கிடையாது. மிச்சது எல்லாமே உள்ள இருக்க அந்த பாடி, அந்த லிட் எல்லாமே வந்து டிஷ் வாஷர் சேஃப். பட் இந்த ரப்பர் இது மட்டும் டிஷ் வாஷர் சேஃப் இல்ல. ஹேண்ட் வாஷ் தான் பண்ணி ஆகணும். 47 அவுன்ஸ் வந்து $3.99 ரொம்பவே கம்மின்னுவேன். ஐக்கியால வந்து இந்த மாரி கிளாஸ் ஜார்ஸ் அண்ட் அத ஒரு குட்டி இன்னொரு இது காட்டுவேன் பாருங்க. அதெல்லாம் ரொம்பவே சீப்புன்னுவேன். மிச்சதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அடுத்தது இந்த ஸ்பேச்சுலா, அந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா அது எப்பயுமே நான் ஐக்கியா போனா ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து 2 கலர் வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு வந்து இது, இன்னொன்னு வந்து டீல் கலர்ல ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அது இல்ல. ஒண்ணே இந்த ஒயிட் மட்டும் இருக்கிறதுனால இது ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு. 99 சென்ட் அது. அடுத்தது வந்து இந்த சில்வர் கிளாஸ் இது. இதுவுமே $4.99. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர்ன்ற பாருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ். ஸோ ஆறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அண்ட் பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது ஹேண்டிலோட. ஸோ 2 இது கப் இது. எல்லாத்தையும் நான் வந்து டாலர் ரேட்லயே சொல்லிட்டு இருக்கேன். இந்தியன் ரேட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம்ன்றதுனால நான் டாலர் ரேட்லயே சொல்லிட்டு இருக்கேன். $1 ரேட் பார்த்தீங்கன்னா, இந்தியா காசுப்படி ₹85ங்க. ₹85 நெனைக்கிறேன். 85 பாயிண்ட் சம்திங் இருக்கும். நீங்க தோராயமா அப்ராக்ஸிமேட்லி 85ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வாங்கினது ஐக்கியால இருந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இது வந்து செட் ஆஃப் 5 $12.99க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் சேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்த மாரி ஞாபகம். அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தாக்கா சேல் முடிஞ்சிச்சு அப்படின்னானுங்க. சரி, ஓகே. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் நம்மளுக்கு மாவு, இந்த சப்பாத்தி மாவுலாம் திரட்டும் பொழுது மாவு போடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த மீல் ப்ரெப்லாம் பண்ணும்போது பூண்டு இது மாதிரிலாம் உரிச்சு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு வாங்கும்பொழுது ஒரே ஒரு பயம் என்னன்னா, அந்த லிட் வந்து அவ்ளோ டைட்டா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, அவங்க டிஸ்ப்ளேக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது கொஞ்சம் அந்த அளவு அ அத ரொம்ப டைட்டா இல்ல. அ இப்போ நான் செக் பண்ணும்பொழுது கைண்ட் ஆஃப் ஓகேவா இருக்கு. பட் நாளடைவுல யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸ் ஆயிடும். பைரெக்ஸ்லாம் எவ்ளோ டைட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து 10 இயர்ஸா இருக்கு பைரெக்ஸ்லாம். இன்னமும் லிட் வந்து உடைஞ்சு போயிருக்கே தவிர லூஸ் ஆனதில்ல. இதுவா பைரெக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நான் பைரெக்ஸ் தான் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். காஸ்ட்கோல வந்து லாஸ்ட் இயர்ல பார்த்தேன். 18 பீஸ் என்னமோ $16க்கோ என்னமோ போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்க அத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அத வாங்கிக்கோங்க. அ சூப்பர் டீல்ல அண்ட் லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஐக்கியா அது வந்து அந்த அளவு இந்த மாடல் வந்து நான் அந்த அளவு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் லிட் வந்து கண்டிப்பா கொஞ்ச நாள், ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல வந்து லூஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ல யாராவது வாங்க போறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அந்த அளவு உங்களுக்கு லிட் வந்து டைட்டா இருக்காதுங்க. ஸோ அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 17 அவுன்ஸ். நம்ம வந்து சில்லி ஆயில் இல்லைன்னா வந்து ஏதாவது ஷெஸ்வான் சாஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1.99ங்க. இதை விட இன்னும் சின்னது இருக்கு, 4 அவுன்ஸ்து.
ஒரு பேக்ல வந்து 3 இருக்குங்க. அது வந்து $4.99. நீங்க ஸ்பைஸ் மாரிலாம் வந்து நீங்க ஸ்பைஸ் கண்டெய்னருக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்டின்னாக்கா, ஒரு 3 பேக் வாங்குனீங்கன்னா ரொம்ப அழகா கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அழகா இருக்கும். அது குட்டி குட்டியாவும் கியூட்டாவும் இருக்கு பாக்கறதுக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஏர் டைட்டுங்க. ஸோ அந்த ரப்பர் இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்கள நல்லா அ ஏர் டைட்டா வச்சுக்கும். அண்ட் அதுவுமே ஹேண்ட் வாஷ் தான். டிஷ் வாஷர் சேஃப் இல்ல. அண்ட் இந்த இது இருக்குல்ல, மெட்டல் இருக்கு இல்லைங்களா? அந்த மெட்டல வந்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது டிஷ் வாஷர்ல போடுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிடுங்க. 2 இதுலயுமே. டாப் லிட்லயும் சரி, அ இந்த இதுலயும் சரி. 2த்தையும் கழட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்க டிஷ் வாஷர் போட்டுட்டு, எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்க வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் வந்து இன்னொரு ஜார் இது மாரி தான் டிஷ் வாஷருக்குள்ள போட்டுட்டேன். அது வந்து அப்படியே கருத்து போச்சு. மெயினா நான் ஐக்கியா போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையிங் ரேக் வாங்குறதுக்காக தாங்க. நம்ம வீட்ல இருக்கிற ட்ரையிங் ரேக் வந்து துரு புடிச்சு அண்ட் உடைஞ்சும் போயிடுச்சு. ஸோ, அதனால புதுசா வாங்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். Amazonல வந்து எல்லாமே $30க்கு மேல இருந்தது. ஒண்ணு வந்து பார்த்தேங்க. இதோ இந்த 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 எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லைங்களா? அது இல்லாம வெறும் இந்த மிடில் பார்ட் மட்டும் இருக்கிறது $11.99க்கு இருந்தது. இது வந்து $39.99ங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 2 சைடும் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து துணிய காய போட்டுடலாம். நம்ப வீட்ல இருக்கிறத நான் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி இந்த ஓப்பன் டைப் கிடையாது. 2 சைட்லயும் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஓப்பன் டைப் கிடையாது. அப்படியே லைனா போடுற மாரி இடம் இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி தான். இதுல வந்து நீங்க என்னதான் போட்டாலும் ஒரு 5, 6 துணிக்கு மேல போட முடியாது. மேல வந்து ஒரு 3 துணி போடலாம். இது டவல் போட்டீங்கன்னா கொஞ்சம் 2 இதுவா போட வேண்டியதா இருக்கும். நம்ம சல்வார்ஸ்லாம் போடும்பொழுது ஒரு 3 சல்வார் போடலாங்க. சைடுல வந்து சின்ன சின்ன துணிலாம் போடலாம். ஸோ அதனால இத பார்த்ததுலருந்து இத வாங்கணும் அப்படின்னு சொல்றது தான் மெயினா அதுக்காக தான் போனேன். அந்த $11 வாங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த ஃபோல்டபிள் இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் நெறைய துணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்குறது தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாச்சு. இது வாங்கி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வீட்ல 10 வருஷம் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் 10 இயர்ஸ்க்கு நல்லா வரும் அப்படின்றதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். இதுக்காக தான் மெயினா நான் போனதே. ஆன்லைன்ல பார்த்தா இது கூட எக்ஸ்ட்ரா $19 ஷிப்பிங்ன்றதுனால சரி ஓகே கடையிலேயே போய் வாங்கிடுவோம் அப்படி தான் வாங்கினேன். ஸோ இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க. தேங்க் யூ. பாய்.